நான் தலைப்புக்குள்ள வரேன் சார். பொதுவா ஒரு குழந்தை தொடரலாம். அந்த குழந்தை வந்து 35 மார்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அடுத்த முறை 60 மார்க் எடுமா 70 மார்க் எடுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போவோம். 100 மார்க் எடுக்கிற பையனை ஏன்டா 100 எடுத்த 35 எடு 50 எடு அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஏற்கனவே கல்வி வளர்ச்சியில் 51% மேல் இடைநிற்றல் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு காலேஜுக்கு போகக்கூடிய சதவிகிதத்துல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முதன்மை மாநிலமா இவங்களோட ரெக்கார்ட் படி NEPயோட விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% ஆக்குறது. அப்ப உங்களோட NEP படி ஆல்ரெடி அதை அட்டைன் பண்ண மாநிலம் எது? தமிழ்நாடு. ரெண்டாவது, நீங்க மொழி கொள்கைக்குள்ளேயே இந்த தலைப்பை முடிக்கலான்னு பாக்குறீங்க. தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது வெறுமனே ஹிந்தி திணிப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு மட்டும் இல்ல. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது தமிழ்நாட்டினுடைய மாநில கல்வி கொள்கைக்கு எதிரானது. ஏன் குழந்தைங்களை நம்ம இங்க 8வது 9வது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 10வது வரப்ப 11வது வரப்ப தான் படிக்கணும்ன்ற ஆர்வம் எண்ணம் வரும். அப்படி ஆர்வம் எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீ எல்லாம் வீட்டுக்கு போன துரத்தி அடிக்கக்கூடிய தேசிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சரி, இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்காத தமிழ்நாடையும் ஏத்துக்கிட்ட பீகாரையும் நான் ஒப்பிடுறேன். என்னோட டேட்டா கிடையாது, UDISCயோட டேட்டாவும் ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் படி உங்க தேசிய கல்வி கொள்கை 2020 ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்கள் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு, டிராப் அவுட்ஸ் அதிகமாயிருக்கு. தமிழ்நாடு கேரளா போன்ற புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தினுடைய இடைநிற்றல் விகிதம் குறைந்திருக்கு. அப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு வரோம். இதுல 4வது விஷயம், தரம் போயிடுச்சுன்றாங்கல்ல. அந்த தரம் போனதற்கு என்ன தரவு இருக்குன்னு தொண்டை தண்ணி வத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இல்ல, இனிமேலும் பிஜேபி அதை கொடுக்க போறது கிடையாது. 2வது, முதல் சுற்றுல பேசுற போது திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்களாம் ஹிந்தி படிச்சு விஞ்ஞானி ஆகணும்னு நாங்க சொல்லல, நீங்களாம் ஹிந்தி படிச்சு பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு நாங்க சொல்லல. ரொம்ப சரியானது, நேர்மையானது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹிந்தி படிச்சு விஞ்ஞானி யாரும் ஆகல, ஹிந்தி படிச்சு யாரும் பெரிய ஆள் ஆகல. ஆனா எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா இன்டெகிரிட்டிய, ஒருமைப்பாட்டை, ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றதுக்கான். ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே பாபர் மசூதி இடிச்சிங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விடுறீங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவ்வளவு துணிச்சலோடு திமுரோடு நீ இதை ஏத்துக்கலனா கொடுக்க முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கந்துவட்டி கடை தானே நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு. எந்த நிதியை கேட்டாலும் நீ இதை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போம்னா கந்துவட்டிக்காரங்களா நீங்க? முதல்ல தமிழ்நாடு கேட்கக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை. இது திமுகவுடைய உரிமையை பற்றி அவங்க